முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனின் படை வீடுகளும் 6. முருகனை வளர்த்து கார்த்திகை பெண்களும் 6 பேரு. சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தோட 6ஆம் இடம் பொதுவா விரோதம், கடன், ரோகம், சத்ரு இந்த தோஷங்களை எல்லாம் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான். தேவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த சூரபத்மனையும் அவருடைய சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான். சூரபத்மனுடைய ஆணவத்தை அழிச்சதுனால சூரசம்ஹார தினத்தை கந்த சஷ்டி நாள் அன்னைக்கு கொண்டாடிட்டு வர்றோம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் 6 படை வீடுகள்ல முதன்மையானது. சூரபத்மன் கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த தேவர்களை அந்த அசுரனை வதம் செஞ்சு விடுதலை கொடுத்தாரு முருகப்பெருமான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமா தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானைய முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. அதன்படி முருகருக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்ற சிறப்பு மிக்க தலம் இது. இங்க முருகரும் அவரது மனைவியும் திருமண குளத்துல காட்சி தராங்க. ஆரம்ப காலத்துல இங்க வேல் வழிபாடு மட்டும் இருந்ததா சொல்லப்படுது. இங்க சரவண பொய்கை, லட்சுமி தீர்த்த களம் இருக்கு. திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வந்து வழிபாடு செஞ்சா விரைவில் திருமணம் நடைபெறும். பௌர்ணமி நாட்கள திருப்பரங்குன்றம் மலைய வலம் வந்தா பல நன்மைகள் கிடைக்கும். திருச்செந்தூர் ஆறுமுக பெருமானின் 6 படை வீடுகள்ல 2வது திருத்தலம் திருச்செந்தூர். அது மட்டும் இல்லாம கடற்கரையோரம் அமைந்த ஒரே திருக்கோயிலும் திருச்செந்தூர் மட்டும். பொதுவா முருகப்பெருமானின் கோவில்கள் குன்றின் மீதுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவிலும் முற்காலத்துல குன்றாக இருந்த இடம் தானும் பிற்காலத்துல கடல் மட்ட உயர காரணமாக சமதளமா மாறி போனதாக சில ஆய்வுகள் சொல்லப்படுது. இங்க குன்றுகள் இருந்ததற்கான சான்றா இப்ப இருக்கிற வள்ளி குகையை சொல்றாங்க. சூரபத்மனை வதம் செஞ்ச இடம் இதுதான். இங்க ராஜ அலங்காரத்துல சண்முகனா அன்னை தேவி தந்த வேலை தாங்கி வெற்றி வேறனா அருள் தராரு முருகப்பெருமான். இங்க நடைபெறுகின்ற கந்த சஷ்டி விழாவும் அதோட ஒரு பகுதியான சூரசம்ஹார நிகழ்வும் உலக பிரசித்தி பெற்றது. பிறப்பல ஊமையான குமர குருபர சுவாமிகள் தனது 5வது வயதுல இந்த தளத்துல வந்துதான் பேசும் திறனை பெற்றாரு. இங்க இருக்கிற முருகப்பெருமான் தன் கைகளை ருத்ராட்ச மாலையும் தாமரை மலரும் கொண்டு பூஜிக்கும் வகையில காட்சி அளிப்பாரு. கருவறைக்கு வடக்கு பகுதியில் இருக்கிற சிறிய வாசல் வழியை சென்றோம்னா முருகப்பெருமான் பூஜித்த பஞ்சலிங்கங்களா பார்க்கலாம். ஆலயத்தோட மேற்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரம் மிகப்பெரியது. மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தும் தன்முகர் தெற்கு நோக்கியும் அருள் புரியுறாங்க. பழனி மலை உச்சியிலே இருக்கின்ற பாலதண்டாயுதபாணி ஆண்டி கோலத்துல பாலகனாக அருள் புரிவாரு. இவருக்கு செய்யப்படுகின்ற ராஜ அலங்காரம் ரொம்ப விசேஷமானது. இங்க இருக்கின்ற நவபாசன சிலையின் மீது சாத்தப்பட்ட சந்தனம் நோய் தீர்க்கும் மருந்தா பயன்படுத்தி இங்க அபிஷேகம் செஞ்ச பிரசாதமும் விபூதியும் கூட நம்பினோரின் நோய்களை நீக்கி நன்மை செய்து இந்த ஆலயத்துக்கு காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துற பிரசித்தி பெற்றது. போகர் முனிவரோட அருணகிரிநாதர், நத்தியடிகள், தேவராயர் சுவாமிகள், நக்கீரர் இது போன்ற எண்ணற்ற சித்தர்களும் முனிவர்களும் இங்க வழிபட்டு நல்ல பேரும் வாங்கியிருக்காங்க. சுவாமி மலை இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகள்ல 4வது திருத்தலம். முருகப்பெருமான் தன் தந்தை ஈசனுக்கு உபதேசம் செஞ்ச இடம். இந்த சுவாமி மலை சுவாமிங்கிறது இங்க இருக்கிற எல்லோருக்கும் பெரியவரான சிவபெருமானியே குறிக்குது. இருந்தாலும் மகனுக்கு சீடனா இருந்து ஈஸ்வரன் உபதேசம் பெற்றதுனால குருவாகிய முருகனுக்கு மேற்பகுதியிலும் சீடனாகிய சிவனுக்கு கீழ்ப்பகுதியிலும் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கின்ற 64 படிகள்ல 60 படிகள் 60 தமிழ் ஆண்டுகளையும் 4 படிகள் 4 யுகங்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட நுழைவு வாசலையே சிவனின் இடது தோளில குழந்தை வடிவேலன் அமர்ந்து உபதேசம் செய்யும் காட்சியும் சிற்பமா வடிவமைச்சிருக்காங்க. பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்ற பல யோகிகள் பாமாலை பாடி இங்க இருக்கின்ற முருகனை தரிசிச்சிருக்காங்க. பக்தர்களுக்கு கல்வி வளம், குழந்தை பேரு கிடைக்கும். குருமூர்த்த சந்நிதிங்கிறதுனால இங்க உபநயம் எனப்படும் பூநூல் விழாவும் ரொம்ப பிரசித்தியா நடைபெறும். திருத்தணி முருகப்பெருமானின் 5வது வீடு இது. சூரபத்மனையும் அவரோட சகோதரர் சிங்கமுகன், தாரகாசுரரையும் முருகப்பெருமான் வதம் செஞ்சு ஆவேசமா இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்து அமர்ந்த தலம் தான் திருத்தணி. முற்காலத்துல செருத்தணின்னு அழைக்கப்பட்ட வந்த ஊர் பிற்காலத்துல திருத்தணின்னு அழைக்கப்பட்டது. செருனா கோபம், தனினா குறிதல்னு பொருள். திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செஞ்ச பிறகு வந்த கோபம் தனிந்த இடம் இது என்பதனால இந்த ஆலயத்துல முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூரசம்ஹாரம் நடக்கிறது இல்ல. முருகப்பெருமான் குரத்தி பெண்ணான வள்ளிய மனம் புரிஞ்சு கொண்டதும் இந்த தலத்துலதான். சுமார் 400 அடி உயரமுள்ள சின்ன மலையின் மீது பக்தர்கள் செல்ல வசதியா 365 படிகள் இருக்கு. இது வருடத்தோட நாட்களா இந்த படிகள் சொல்லப்படுது. தணிகைநாதன், தணிகை சேகர், தணிகை வெள்ளல் என்றெல்லாம் புகழப்படும் இந்த தலநாயகனுக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு விசேஷம் சிறப்பா இருக்கும். வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்க நடைபெறும். அருணகிரிநாதர், முத்துசாமி தீட்சிதர், ராமலிங்க வள்ளலார், கச்சியப்ப தேசிகர் போன்ற மகான்கள் இங்க வந்து தணிகைநாதருடைய அருட்பார்வையை பெற்றிருக்காங்க. பழமுதிர்ச்சோலை இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகள்ல 6வது திருக்கோவில். பக்தர்களோட மனங்கவரும் வகையில அமைந்த தலம் இது. பசுமையான சூழல்ல மலையின் மீது அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துல வள்ளி தெய்வானையோட தம்பதியா முருகர் அருள் புரிஞ்சு வராரு. அழகர் கோவிலுக்கு மேல சுமார் 4 கிலோமீட்டர் உயரத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழ் கடவுள் முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்தில் இருந்து நாவல் பழங்களை உதிர்த்தி தமிழ் மூதாட்டின் அவையிடம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு
வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்கிய தலம் இது. பழம் உதிர் சோலைங்கிறது நாளடைவுல பழமுதிர் சோலைன்னு ஆச்சு. இங்க நூபுர கங்கைன்னு பிரசித்தி பெற்ற தீர்த்தமும் இருக்கு. இந்த தீர்த்தம் எங்கிருந்து வருதுன்னு இப்ப வரை கண்டறிய முடியாததான் இதோட சிறப்பு. இங்க இருக்கிற தீர்த்தத்துக்கே காவல் தெய்வமா ராக்காயம்மன் இருக்காங்க. இவருக்கு அமாவாசை தினத்துல சிறப்பு வழிபாடும் நடைபெறும். இது மட்டும் இல்லாம பழமுதிர் சோலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற அழகர் கோவிலும் பிரசித்தி பெற்றது. முருகரோட 6 படி வீடுகளும் அவற்றின் சிறப்புகளும் பத்தியும் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.